எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமிர்தா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ராஜகனினா என்ன, ராஜகனியின் பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ராஜகனிங்கிறது விலை மிகவும் குறைவானது, ஆனால் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் மிகவும் உயர்ந்தது. இதை முற்காலத்தில் அரசர்களை பார்க்க போகும்போது இந்த கனியை வாங்கிட்டு போய் அன்பளிப்பாக கொடுத்து அவங்களுடைய மரியாதையை தெரிவிப்பாங்களாம். விலை உயர்ந்த தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற பொருள்களை வாங்கிட்டு போக முடியாத ஏழைகள் இந்த கனியை வாங்கிட்டு போய் அரசர்களுக்கோ அல்லது மிகப்பெரிய பணக்காரர்களுக்கோ கொடுக்கறது வழக்கம். இந்த கனியானது மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த கனி உயிர் காக்கும் கனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த கனி தான் எலும்பிச்சங்கனி. இந்த கனியை நம்ம சாதாரணமாக வீடுகளில் பயன்படுத்துவோம். ஊறுகாய் போடுவோம், அதை பிழிஞ்சு குடிப்போம். இந்த எலுமிச்சங்கனி சித்த மருத்துவத்தில் மிகப்பெரிய பயன்பாடு உள்ளதாக இருக்குது. இந்த கனியை தெய்வங்களுக்கும் மாலையாக போடுறது பழக்கம். அப்படி போடும்போது காரிய சித்தி தரும், வேண்டிய வரம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும். திருமணம் விரைவில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துர்க்கை அம்மனுக்கு 9 வாரம் எலும்பச்சம்பழ மாலை சாத்தி 9 வாரம் எலும்பச்சம்பழ விளக்கு போட்டோம்னா அவங்களுடைய திருமண தடை நீங்கும். இந்த கனியை எப்படி மாலை போடணும் அப்படின்னா, முதல்ல இந்த கனியை கருப்பு புள்ளி இல்லாமல் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் மஞ்சள் நீரில் போட்டு சுத்தம் செய்யணும். சுத்தம் செஞ்சுட்டு 21, 54, 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெள்ளை கலர் நூலில் இதை கோர்க்கணும். குறிப்பாக சக்தி வாய்ந்த துடியான தெய்வங்களுக்கு, பெண் தெய்வங்களுக்கெல்லாம் இதை அதிகமாக மாலை போடுவாங்க. காளி, மாரி, பைரவர், நடராஜர், கருப்பசாமி, முனியசாமி, வெக்காளியம்மன், மாசாணியம்மன் போன்ற துடியான தெய்வங்களுக்கு இதை போடுவாங்க. நாம் இதை போடும்போது நம்ம வீடுகளில் எதிர்மறை சக்தியெல்லாம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் காரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். சாதாரணமாக இந்த கனியை என்ன செய்வாங்க, 2ஆக கட் பண்ணி ஒரு மூடியில் குங்குமத்தையும் ஒரு மூடியில் மஞ்சளையும் வச்சு நிலைவாசப்படியில் இந்த 2 பக்கமும் வச்சுருவாங்க. அப்படி வைக்கும்போது எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது. வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, அஷ்டமி, நவமி, பௌர்ணமி போன்ற நாள்கள்லையும் இதை செய்வாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்க தன்னை விட சின்னவங்களுக்கு இந்த எலுமிச்சங்கனியை வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாட்களில் சுற்றி போடுவாங்க. புது வீடு, புது கடை, புதுமண தம்பதிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இதை சுற்றி போடுவாங்க. குறிப்பாக கோவிலில் கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு அதை வீண் பண்ணாமல் அதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அல்லது அதை சிவப்பு துணியில் மூட்டை கட்டி வாசலில் வச்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு எதிர்மறை சக்திகள்லாம் வராது. அவங்க யாரோ போட்ட அந்த மாலையை நமக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கக்கூடாது. அந்த எலுமிச்சம்பழ மாலையை கோவிலில் கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு நம்ம வீடுகளில் பயன்படுத்தலாம். அந்த எதிர்மறை சக்தி அந்த தெய்வம் வாங்கிட்டு நமக்கு நல்லதை தான் செய்யும். அதனால் தாராளமாக அந்த எலுமிச்சங்கனியை வாங்கிட்டு வரலாம். இப்படி துடியான தெய்வங்களுக்கு போடும்போது அந்த மாலையானது நமக்கு நன்மையை தான் தேடித்தரும், பதவி உயர்வு தரும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். இது போன்ற பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.